இல்ல, உண்மையிலேயே எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த சௌத்ரி தேவர் இருக்காரு இல்லையா? சௌத்ரி தேவர். அவர அப்படிதான் சொல்லணுமா? தேவர்ங்கிறது அவரோட பெருமை அடையாளமா. அதாவது பிரைடுங்கிறாரு. அந்த சௌத்ரி தேவர் உண்மையிலேயே அவரோட சாதி மேல பற்றுள்ள ஒரு சாதி வெறியர் தானா? இல்ல அ நம்ம காட்டியும் குடுக்குறோம், கூட்டியும் குடுக்குறோங்கிற மாதிரி, அவர் கூட இருக்கிறவங்களுக்கு சாதி வெறிய தூண்டி விட்டுட்டு, சாதி மறுப்பாளர்கள்கிட்ட போய் இவரோட சொந்த சாதியவே மானங்கிட வைக்கக்கூடிய ஒரு ஆளா? அப்படிங்கிறது ஒரு டவுட்டாவே இருக்கு. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்துகிட்டு இருக்க இந்த சாதி குறித்த விவாதங்கள் இருக்கு இல்லையா? அந்த கவின் ஆணவ படுகொலையில இருந்து, நம்ம கோபி சுதாகரோட டீம் சாதி வெறியர்கள போட்டு பொளந்ததுல இருந்து, இந்த சௌத்ரி தேவர் நெறைய யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி குடுத்திருக்கிறாரு. அதுல இந்த கலாட்டா மீடியாவுல வந்த ஒரு பேட்டிய இப்ப பார்த்தேன். அப்ப அந்த பேட்டியில உண்மையிலேயே இவருக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி சாதி மறுப்பாளர்கள்கிட்ட போய் பேட்டி குடுத்தாலே, அவங்க நம்மள வச்சு செஞ்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூடவா இல்ல இவருக்கு? அப்ப இந்த யூடியூப் சேனல்காரங்க கிட்ட போய் பேட்டி குடுக்குறாரு. அவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்காங்க. அப்ப இவரோட சொந்த சாதியவே இவரே மானங்கெட்டு கேவலப்படுத்தி சின்னாபின்னமாக்கியிருக்காரு. இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டிங்ல ட்ரோல் மெட்டீரியலா இருக்கக்கூடியது இந்த சௌத்ரி தேவர், ஹரி நாடார், அப்புறம் இசக்கி ராஜா, இசக்கினா ஏதோ ஒரு ஆளு, அப்புறம் மிளகாப்பொடி வீரன், இவங்கெல்லாம் தான் இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியலா ட்ரெண்டிங்ல இருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது அவருக்கு உண்மையிலே தெரியுமா தெரியாதா? அந்த யூடியூப் சேனல்ல அவங்க கிட்ட போய் பேட்டி கொடுத்தா அவங்க நம்ம மானங்கிட்ட கேள்வி கேட்பாங்களே, அசிங்கப்படுத்துவாங்களேங்கிறது இவருக்கு புரியுமா புரியாதா? அப்ப இதெல்லாம் தெரியாம அவர் போய் பேட்டி கொடுத்தாரு. அப்ப இந்த நாத்தம் முடிச்ச சாதியை தூக்கிக்கிட்டு போய் நம்ம பேட்டி கொடுக்க போனா அவங்க நம்மள வச்சு செஞ்சிருவாங்களே அப்படிங்கிறது தெரியாதா இவருக்கு? இத முதல்ல அந்தந்த சாதியில இருக்கக்கூடிய ஒரு ஏழை நிலையில இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சாமானிய மக்கள், எளிய மக்கள், எளிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான சாதி வெறியர்கள்லாம் உண்மையிலேயே உங்க சாதி மேல பற்றோட அன்போட எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சுயநலம் இருக்கும். இந்த மாதிரி ஆளுகளோட நோக்கமே சாதாரண எளிய மக்கள்கிட்ட சாதி வெறிய தூண்டி, சாதி வெறிய ஊட்டி, அதன் மூலமா இவங்க பந்தாவா சுத்தணும், அதன் மூலமா உங்க கூட்டத்தை காட்டி அவங்ககிட்டயாவது பணம் கொடுக்கணும், காசு சம்பாதிக்கணும். ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது சிக்கல் வரும்போது இவனுக்கு பின்னாடி மொத்த கூட்டத்தையும் நிப்பாட்டி அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும். அப்ப இவங்க ஏதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டும் காவல்துறையுமே முன் வராது. அவங்களுமே தயங்குவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு ஓட் பேங்க். இவ்வளவு மக்களை திரட்டி வச்சிருக்காங்க, இவன் மேல நடவடிக்கை எடுத்தோம்னா இந்த ஓட்டெல்லாம் நமக்கு விடாத, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களேங்கிற அந்த அயோக்கியத்தனத்துல அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதுல கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? அதனால இந்த மாதிரியான தற்கூரிகள் சொகுசா வாழ்றதுக்காக உங்களோட வாழ்க்கையை நீங்க தொலைக்கணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.